Hi students, welcome to our channel TechSpot. இந்த வீடியோல நம்ம 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்ல இருக்கிற 11th சாப்டர் HTML ஃபார்மேட்டிங் டேக்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 10லயே HTML டேக்ஸ் பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் முக்கியமான டேக்ஸ் மெயின் டேக்ஸான HTML டேக், ஹெட் டேக், பாடி டேக், பேராகிராஃப் டேக், ஹெட்டிங் டேக் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக வேர்டில் ஒரு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ஃபார்மேட் பண்ணுவோம், அதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஃபாண்ட்டு வெயிட்டு, அப்புறம் அதை இட்டாலிக்காக மாற்றுறது, அதுக்கு கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை ஒரு HTML டாக்குமெண்ட், அதை ஒரு HTML கோடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் அதெல்லாம் அதுக்கெல்லாம் தனித்தனி டேக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பீனா போல்டு டேக், இது இட்டாலிக் டேக், இது அண்டர்லைன் டேக். இதோட பர்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போல்டுனா டெக்ஸ்ட் வில் பி போல்ட், இட்டாலிக்னா டெக்ஸ்ட் வில் பி இட்டாலிக், யூல யூ மீன்ஸ் அதாவது டெக்ஸ்ட் வில் பி அண்டர்லைன். ஸோ இது வந்து டிடி அப்படிங்கிறது, அதாவது நம்ம டைப்ரைட்டிங்கில் ஒரு ஒரு ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிடின்னு சொல்லிட்டு இந்த டேக்ஸில் போடணும். ஸோ ஒரு சாம்பிளுக்கு கோடுக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும். ஸோ பாருங்கள் H1 அப்புறம் பி போல்டு அப்புறம் இட்டாலிக்கில் வருது பாருங்கள், அப்புறம் அண்டர்லைனில் வேணும்னா அண்டர்லைன். இது வந்து நம்ம டிடி டேக்ல போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி கூகுளில் ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி போல்டு இட்டாலிக் மாதிரி இன்னும் சில நிறைய ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இருக்குது. அதில் இப்போ வந்து ஸ்ட்ராங் அண்ட் இஎம் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராங் டேக்ஸுங்கிறதும் சிமிலர் டு போல்டு, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நல்லா போல்டாக காட்டும். இஎம்ங்கிறது இட்டாலிக்ல காட்டுற மாதிரி. ஸோ போல்டு டேக், இட்டாலிக் டேக்ஸ் மாதிரி அதோட அதுவும் ஸ்ட்ராங் அண்ட் இஎம் டேக்ஸ் ரெண்டுமே சேம். நம்ம லுக் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஆனால் அது அந்த ரெண்டு போல்டுக்கும் ஸ்ட்ராங்குக்கும் என்ன வித்தியாசங்கிறத, எந்த இடத்துல போல்டு டேக் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம இந்த லெசன்ஸ்லேயே வேற ரிலேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்க ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டுங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டேக்ஸ்க்கு எல்லாமே வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் போட்டு போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டால் அதுக்கு நம்ம வந்து கண்டெய்னர் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்தீங்களா, தீஸ் டேக்ஸ் ஆர் கண்டெய்னர் டேக்ஸ் அப்படின்னா அதுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டு டேக்ஸுமே உண்டு. ஸோ அடுத்து பிக் அண்ட் ஸ்மால் டேக்ஸ். பிக்குங்கிறது பிக் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் சைஸை விட. அதே ஸ்மால் டேக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டேக்ஸ்க்குமே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். இந்த பாடிக்குள்ளே இருக்கிற டேக்ஸ் தான் உங்களுக்கு, பாடிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுமோ அந்த டேக்ஸ் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஹைலைட்டட் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம், நம்ம மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா மார்க் டேக் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாலையும் பின்னாலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அப்புறம் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா, ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட கோடிங்கில் இந்த மாதிரி H2Oன்னு நீங்கள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹெச் ஓகே, ஓ ஓகே, இந்த 2 பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சுக்கு கீழே போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை போட வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு பேஸில் ஒரு வேல்யூவோ ஒரு நம்பரோ காட்டுறதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி A+B² பவரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கீழே சாம்பிள் பார்க்கலாம், அதோட சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து சப்குள்ளே இருக்கணும், அது மாதிரி இதுக்குள்ளே இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, H2Oக்கு எப்படி போட்டிருக்காங்க, ஹெச் அப்புறம் சப்பு 2 சப்பு அப்புறம் A+B சூப்பர் ஸ்கிரிப்ட் 2 சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ இதோட ரிசல்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்க, கரெக்டாக நமக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்ஸ்
க்கான எக்ஸ்பிளனேஷன் ப்ராக்டிக்கல் கோட் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ. ஸோ இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங். இப்போ நம்ம வந்து ஒரு லைனை வந்து இன்சர்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு லைன் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு HTML டேக்ஸ் மூலிமா அந்த அந்த பேராகிராஃப்ல எப்படி ஷோ பண்ணலாம் அப்படின்னா, டெல் டேக் இன்சர்ட் டேக் INSன்னு போட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கும் நம்ம ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்ஸ் உண்டு. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் டெலிட் பண்ணுமோ அதை இந்த டேக்ஸ்க்குள்ளே போடணும், எந்த டேக் இன்சர்ட் பண்ணுறோமோ அதை இந்த டேக்ஸ்க்குள்ளே போடணும். இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நீங்கள் டெலிட்குள்ளே போடுற கண்டென்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி வரும். இன்சர்ட்டில் போட்டிருக்க கண்டென்ட் வந்து அண்டர்லைன் ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண மாதிரி இல்லை. நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது வந்து கான்ஸ்டன்ட் தான். நீங்கள் இந்த இந்த பாடி டேக்குள்ள இருக்கிறது மட்டும் நீங்கள் ஒரு டைம் மாற்றி மாற்றி போட்டு பார்த்தா இருக்கிற எல்லா டேக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. பார்க்க தான் நிறைய பக்கம் பக்கமாக பேராகிராஃபாக இருக்கும். அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்மளால. ஸ்ட்ரைக் த்ரூ டேக்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எஸ்ன்னு போட்டு நம்ம போடணும். இதுவும் என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோம்ல, நம்ம எழுதிட்டு அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை காட்டணும், ஸ்ட்ரைக் ஆன மாதிரி காட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எஸ் டேக்ஸ் யூஸ் பண்ணி காட்டணும். ஸோ இப்போ இந்த கம்பேரிசனில் போடுறாங்க பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபியூ டேக்ஸ் டூ த சேம் திங் யூ ஹேவ் லேர்ன் ஸோ ஃபார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி போல்டு டேக்கும் ஸ்ட்ராங் டேக்கும் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட டெக்ஸ்ட்டை போல்டாக ஷோ பண்ணணும்னா போல்டு டேக். ஆனால் உங்களோட டெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமானதை நீங்கள் போடுறீங்கன்னா அதை ஸ்ட்ராங் டேக்ல போடணும். இட்டாலிக்ஸில் போட்டிங்கன்னா இட்டாலிக்ஸில் வரும். டு கால் அட்டென்ஷனுக்கு EM டேக்ல போடணும். அண்டர்லைன் வேணும்னா U டேக்ல போடணும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு INS டேக்ஸ் போடணும். ஸோ இதில் வந்து என்னன்னா, நம்மளோட வெப்சைட்ஸில் இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம SEOன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்மளோட வெப்பேஜ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட், அதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறதுல சர்ச் பாருக்கு அடுத்தடுத்து சர்ச் ரிசல்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அங்கேயே உங்களுக்கு உங்களோட வெப்பேஜ் ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல் டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரிஃபர் பண்ணி கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட SEO ரேங்கிங் பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் வெப்சைட்ஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் அதே மாதிரி இன்னொரு சென்டர் டேக்னு ஒரு டேக் இருக்கு. நீங்கள் நார்மலாக ஒரு பேராகிராஃபை எப்படி சென்டர் பண்ணுவீங்க, டேக்ஸ் போட்டு அதுக்கு அலைன் ஆட்ரிபியூட் போட்டு அதில் சென்டர்னு போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பேராகிராஃப்ஸாக இல்லாமல் நீங்கள் ஒரு டோட்டலாக ஒரு கண்டென்ட்டையும் நீங்கள் சென்டர் பண்ணணும் அப்படின்னா சென்டர்னு போட்டுட்டு அதுக்குள்ளே உங்களோட திங்ஸ் போட்டிங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்க, சென்டர்னு போட்டுட்டு அது மொத்த கண்டென்ட்டையும் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ப்ரௌசருக்கு சென்டராக அது விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இன் HTML. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.